தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் போகி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். போகி பண்டிகையிலே பழையன அழிக்கப்படவும் புதியவற்றை நம் ஒவ்வொருவரினுடைய இல்லத்திலும் ஏற்க இந்த போகி பண்டிகையானது நமக்கு அழைப்பு உடைக்கின்றது. நம்முடைய இல்லத்தில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் இருக்கின்ற கசப்பான அழுகிய நிலையில் இருக்கின்ற அத்தனை அம்சங்களையும் நாம் வெளியே எரித்து விட்டவர்களாக புதிய மனிதர்களாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து இணைவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மன வருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுவேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை மன்றாடுவதற்காக இங்கு வந்துள்ள உம் பிள்ளைகளாகி எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எங்கள் எண்ணங்களும் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கும் தீர்மானங்களும் உம்மிடமிருந்தே வருவனவாக. உம் பிள்ளைகளுக்குரிய தகுதியுடன் வாழ நாங்கள் செய்ய வேண்டியவற்றை அறியவும் அறிந்தவற்றை முனைந்து செயல்படுத்தவும் எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளின் பெயரில் பிடிப்பட்டது, இஸ்ரேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-11 முடிய. அந்நாட்களில் பெலிஸ்தியர் எதிராக போர் தொடுத்து எபெனசாவில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுற செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சிலோவிலிருந்து நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்ததால் நம் எதிரிகள் கையில் நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சிலோவாவுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர். ஏழையின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாலைநிலத்தில் இப்போது ஆரவாரம் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்துள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு. இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு. இத்தனை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள் தான் எகிப்தரை பாலைநிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரை துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகள் ஆகாதபடி நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேல் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தம் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலுள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது பதிலுரை பாடல் பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். பல்லவி. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் துன்புறுத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேச்சினத்தாரிடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். பல்லவி. என் தலைவா, கிளர்ந்தெழும். ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெழும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. உயிருள்ள இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்குமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்ம ஒவ்வொருவரின் வாழ்விலும் என்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த போகி பண்டிகை போன்று பழையனவை அழிக்கப்பட்டு விட்டனவா, அல்லது பழைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திரு வழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரான்சிஸ் அசிசி அவர் வாழ்ந்த பகுதியில் அதிகமான தொழுநோயாளர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த தொழுநோயாளர்களை பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருப்பதனால் அவர்களை பார்ப்பதற்கே இவர் அச்சப்படுவாராம். அது மட்டுமல்ல, அவர்கள் இருக்கின்ற பகுதிக்கு செல்வதற்கு இவர் மிகவும் கஷ்டப்படுவார். அந்த பகுதிக்கு செல்வதை இவர் முழுவதுமாக இவர் தடுப்பதற்கு அல்லது தள்ளி போடுவதற்கு பார்ப்பாராம். அப்படியே செல்ல நேர்ந்தாலும் இவர்களை பார்க்கக்கூடாது, அல்லது இவர்களுடைய அந்த வாடையை தமக்கு ஒவ்வாது என்பதனை உணர்ந்த அவர் தன்னுடைய மூஞ்சில் துணியை கட்டி கொண்டும் தன்னுடைய கண்ணை மறைத்து கொண்டும் மூக்கை மூடிக்கொண்டும் தான் செல்வாராம். இவ்வாறு அருவருக்கத்தக்க நிலையிலே இந்த தொழுநோயாளர்களை அவர் சந்தித்திருக்கின்றார். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அவர் மனமாற்றம் அடைந்த பிறகு அவருடைய வாழ்வு அப்படியே முழுவதுமாக புரட்டி போடப்பட்டது. எந்த மக்களை அருவருப்பாக எண்ணினாரோ அவர்களை அணுகி சென்றவராக புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்விலே இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னால் இயன்ற உதவிகளை இவரே சென்று தானாக முன்வந்து அவர்களுக்கு செய்ததோடு அவர்களை தன்னுடைய நண்பர்களாக தேர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்விலே நேர்ந்தது. எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த தொழுநோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினாரோ அதே போன்று புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அவர்களை தொட்டு அவர்களோடு பழகுவதில் அவர் இன்பம் கண்டவராக, அது மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அதிகமாக நேசிக்கவும் அவர்களை மதிக்கவும் அவர் தன்னுடைய வாழ்விலே ஆரம்பித்திருக்கின்றார். காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இத்தகையதொரு நிலைமை அவருடைய வாழ்விலே வந்திருக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம் வாழ்கின்ற சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த சூழலானது மேத்யூ அர்னால் கூறுவது போல, நாம் ஏழைகள் மத்தியில் வாழ்கின்ற பொழுது அவர்களை எவ்வாறு நாம் அணுகுகின்றோம்? பணக்காரர்கள் கொழுத்து கொண்டிருக்கின்றார்கள், நடுத்தர மக்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த ஏழைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவதற்கிணங்க நாம் வாழ்கின்ற பகுதியில் ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களினுடைய மத்தியில் நம்முடைய பார்வை எத்தகையதாக இருக்கின்றது? நாம் வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களை நாடி தேடி செல்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்முடைய வாழ்வில் செய்கின்றோமா? அல்லது நாம் அந்த யூதர்களை போன்று தொழுநோயாளர்களை புறந்தள்கின்றவர்களாக இருக்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டார், அவர்களுக்கு நலம் அளித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையாலும் நம்முடைய வார்த்தையாலும் அவர்களை தொட அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு தொடுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வும் மாற்றம் காணும், நம்முடைய வாழ்வும் மாற்றம் பெறும். ஆமென். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். அருள் நோக்குடைய இறைவா, எங்கள் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இவ்வளவு வழியாக நாங்கள் மென்மேலும் மோடு இணைந்து வாழவும் அன்பிலே நிறைவடையவும் நம்பிக்கையுடன் கேட்பதை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து கண்டு ஜெபிக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த பலியின் வழியாக உடைய திருப்பாதத்தில் ஏறடைக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் மீதாமை கனியோடு கண்ணோக்கி உடைய மக்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான நலங்களையும் வளங்களையும் நீர்தாமே நிறைவாய் வாரி வழங்கி அவர்களை வழிநடத்துமாறு என்று அழைக்கின்றோம். மேலும் உயிர்த்தம் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை ஆடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமை காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமென்.
இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மேற்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சகேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலில் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலகின் மரணத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலியாண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்லாயனாகிய இயேசுவே, ஆடுகளாகிய நாங்கள் நிறைவான வாழ்வடைய உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக எங்களுக்கு தந்தீரே. இந்த உமது உணவால் புதுவாழ்வு பெற்ற நாங்கள் உமக்கேற்ற நெறியில் நடந்து தகுந்த பணிபுரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அவள் ஒரு பார்வை
கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய உணவை எங்களுக்கு சொல்லித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, இயேசு மரி சூசை,